சாந்தி. நான் ஒரு ஆத்மாவாக அன்பே என் இயல்பாகவும் ஞானமே என் பார்வையாகவும் தூய்மையே என் நிலையான அடித்தளமாகவும் உறுதியாக நிலை பெற்றிருக்கிறேன். ஆன்மீக ரோஜாவாக இருப்பதை உணர்ந்து என் உள்ளுணர்வு மூலம் தெய்வீக தன்மையின் நறுமணத்தை வெகு தொலைவு வரை பரப்பும் ஆன்மீக சேவாதாரியாக மாறியிருக்கிறேன். அன்பு, ஞானம், தூய்மை மூன்றும் ஒன்றிணைந்து ஆத்மாவின் அடிப்படை நிலையை உறுதிப்படுத்துகின்றன. நான் யார் என்பதை மறக்காததால் என் பார்வை எப்போதும் உயர்ந்ததாக இருக்கிறது. என் உணர்வு ஆன்மீக நறுமணத்தால் நிரம்பி இருக்கிறது. என் நிலை அசைக்க முடியாததாக இருக்கிறது. இதுவே என் ஆன்மீக ரோஜா நிலையின் அடித்தளமாகும். என் திருஷ்டியில் சதா பரமாத்மா நிறைந்திருப்பதை அனுபவிக்கிறேன். நான் மனிதர்களை ஆத்மாவாக பார்க்கிறேன். ஆத்மாவோடு பேசுகிறேன். என் பார்வையில் கருணை உள்ளது. சொற்களில் மென்மை உள்ளது. உணர்வுகளில் தூய்மை உள்ளது. நான் ஆத்மா என்ற இந்த சுய அறிவு என் வாழ்க்கையின் ஒவ்வொரு வினாடியையும் வழிநடத்துகிறது. நான் சதா பரமாத்மாவின் குடைநிழலில் பயணித்துக் கொண்டிருக்கிறேன் என்ற உணர்வு எனக்குள் ஆழமாக நிலைத்திருக்கிறது. என்னை நடத்துபவர் பரமாத்மா என்ற நம்பிக்கை என் மனதை முழுமையாக அமைதிப்படுத்துகிறது. ஒவ்வொரு வினாடியும் பிரபு என் முன்னால் ஆஜராக இருக்கிறார் என்ற அனுபவம் என் யோகத்தை இயல்பாகவும் தொடர்ச்சியாகவும் மாற்றுகிறது. நான் தனியாக இல்லை என்ற உணர்வு என் வாழ்க்கையில் எந்த இடத்திலும் பதட்டத்தை அனுமதிப்பதில்லை. நான் இருப்பதே சேவையாக மாறுகிறது. என் நிலை உயர்ந்திருப்பதால் என் அதிர்வுகள் தானாகவே பிறருக்கு சென்றடைகின்றன. அவிநாசி நிலையில், ஏக்ரஸ் நிலையில் நான் இருப்பதால் என் சக்தி சிதறுவதில்லை. கவனம் உள்ளே திரும்பி இருப்பதால் வாழ்க்கை ஒழுங்காகிறது. என் உண்மையான சொரூபம் தூய்மை, அமைதி, அன்பு என்பதை கண்ணியமாக பாதுகாக்கிறேன். என் திருஷ்டி தூய்மையானதால்
தொடர்புகள் தூய்மையாகின்றன. சூழ்நிலை சீராகிறது. சேவை தடையின்றி நடைபெறுகிறது. என் இருப்பே என் சான்றாகிறது. வரதானத்தின் மைய கருத்து என் வாழ்க்கையின் ஒவ்வொரு வினாடியிலும் அனுபவமாகிறது. தெய்வீக சக்திகள் வெளிப்படுகின்றன. சகிப்புத்தன்மை இயல்பாக மாறுகிறது. தீர்மான சக்தி தெளிவடைகிறது. பரமானந்த அமைதி ஆத்மாவை சூழ்கிறது. அனுபவத்தின் உச்சியில் அமைதி என் சுவாசமாகிறது. நான் சதா சக்திசாலியான சுரூபத்தில் நிலைத்து சிவபாபாவின் குடை நிழலில் ஆன்மீக நறுமணத்தை வெகு தொலைவு வரை பரப்பும் நம்பர் 1 ஆன்மீக சேவாதாரியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன்.